மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்டவே வரவேற்கணும். இப்போ மாலையெல்லாம் போட்டு பாருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக மறுபடியும் வருது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த வாட்டி சபேஷன் கலக்கிட்டு இருக்காரு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து நெஞ்சு நிற்கிறோம். நாங்கள் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமானம் பலாலி விமானத்தில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய நாளில் யாழ்ப்பாணத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருக்குது. அந்த இசை நிகழ்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து சீனி சார், அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கில்மிசா கூட இங்கே வராங்க. இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, சீனிவாஸ் சார் என்ன சொல்கிறார், மற்ற பாடகர்கள் எல்லாமே வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்றது தான் இந்த காணொலி வாயிலாக வந்து பயிர போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பலாலி விமான நிலையத்தில் நிற்கிறோம். இதில் வந்து பாருங்க நிறைய ஏராளமான வாகனங்கள் வந்து வந்திருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி இதில் சீனிவாஸ் அவர்களை வந்து வரவேற்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் பென்ஸ் காரெல்லாம் வந்திருக்குது. இங்கால ஊடகவியலாளர்கள் எல்லாமே வந்து நிற்கிறாங்க. இதில் பாருங்கள் அவர் வரவேற்கிறதுக்காண்டி நிற்கிறாங்க நிறைய பேர். பாருங்க பூங்கொத்துகள் எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு வரவேற்கிறதுக்காக நிறைய உறவுகள் வந்து இதில் காத்திருக்காங்க. இப்போ கில்மிசாண்ட அப்பா நிற்கிறாரு. அப்பா சொல்லுங்கப்பா, யாரை வரவேற்கிறதுக்காண்டி வந்து நிற்கிறீங்க? இன்னைக்கு சொன்னால் நாளைய தினம் மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி கலாச்சார மண்டபத்தில் நடத்தப்பட இருக்கின்றது. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா சீனிவாசன் சார் அவருடைய குழு இங்கே வருகிறார் இருக்கின்றார்கள். அதாவது யாழ் பல்கலைக்கழக மருத்துவக்கூட மாணவர்கள் தங்களுக்கான ஒரு பஸ் வேண்டுவதற்காக அவர்கள் இந்த முயற்சி செய்திருக்கின்றார்கள். நாளைய தினம் மிகப்பெரிய நிகழ்வு நடக்க இருக்கின்றது. அதோடு செய்து என்னுடைய மகளும் நாளை கில்மிசா மாறணுமே கேள்விப்பட்டோம். கில்மிசா இதெல்லாம் மாற வந்து சரி சீத்தாவில் போனோம். பதினஞ்சு அங்கே அழைத்திருந்தவர்கள் கண்டஸ்டனோட பாடுறதுக்கு. அப்போ அங்கே பாடிட்டு நேற்று ரிஹர்சல் நடந்தது இந்த ப்ரோக்ராமுக்கு. அங்கே நடந்துட்டு இப்போ இவரோட சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்து பாடெல்லாம் படிச்சு போட்டு இப்போ இங்கே வராங்க, சேர்ந்து வராங்க சீனிவாசோட. சரி, ஓகே. கிட்டத்தட்ட நிறைய பேர் வருகிறோம். சீனிவாசன் சார் அவருடைய மகள் இன்னும் அக்ஷயா இன்னும் நிறைய பேர் வரணும். மற்ற பேண்ட் எல்லாம் அங்கேருந்து பேண்ட் எல்லாம் அங்கேருந்து வரணும். சரி, ஓகே ஓகே, நன்றி. வந்துக்கிறீங்க வடிவ தெரியல. சீனிவாஸ் வாராம், மற்றது கொஞ்சம் பேர் வெறியினமா தெரியல. அதான் நானும் அர்ச்சனாக்கா வர இல்லையா? அர்ச்சனாக்காக்கள் கேள்விக்குறியா இருக்குமா? சீனிவாசர் வந்தான்னு சொல்லிச்சுன்னா அவன் பிரதான வேணும். அர்ச்சனாக்கா முக்கியமான ஆக்கள் அறிவிப்பாளர். சீனிவாச மகளும் வாரா சொல்லப்படுறது. வேற யார் வர்றது? 4-5 பேர் வெறியினமா வெளியில வந்தது பிறகு எங்களுக்கும் தெரியுமா? ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து என்னதுக்காண்டி நடக்குது? இது வந்து பல்கலைக்கழக மாணவர்கள், அதாவது மருத்துவக்கூட மாணவர்களுக்கான பேருந்து பஸ் ஒன்று வாங்குறதுக்காக பேருந்து. பஸ் இல்ல, பேருந்து வேற வரும். அது இங்கிலீஷ், இது தமிழ். நான் பேருந்து நல்ல வார்த்தை. சரி, ஓகே. அப்ப அது வாங்குறதுக்காக இசை நிகழ்ச்சி நடக்குது. இசை நிகழ்ச்சி நாளைக்கு எங்க நடக்குது? நாளைக்கு வந்து திருவள்ளுவர் மண்டபம்னு சொல்லினோம். எங்களுக்கும் முடிவா தெரியல. ஓகே, சரி, ஓகே. அவர் வந்துட்டாரா? வந்துட்டார். ஃளைட் வாங்கி நிக்கிறீங்க கொடுக்குறதுக்காண்டி. அதை 2 சார்வா கொடுக்க போறேன். உங்களோட சார்வா நீங்க வாங்கி கொடுத்தா ஓசியில வாங்கி? இல்ல ஓசியில வந்த இடத்துல சரி, ஓகே ஓகே. இல்லையா, இது வந்து வேறு ஆக்கள் வந்தோன்றிக்கணும். பாருங்க, வந்து இந்தியாவிலேருந்து வந்தோன்றிக்கணும். ஆக்கள்லாம் தொடர்ச்சியாக வந்தோன்றிக்கணும். பார்த்து ஒன்றிக்கிறோம். அவர் வரவேற்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, கையில் இந்த பூங்கொத்துகள் எல்லாமே வந்து வச்சு மாலைகள் எல்லாமே வச்சுட்டு நேரமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து இப்போ ஆக்கள் வந்தோன்றிக்கணும். இப்போ சீனிவாசர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு நிற்கிறார். உள்ளுக்கு நிற்குது. தொடர்ச்சியாக வந்து பாருங்க, ஆக்கள் வந்தோண்டே இருக்கணும். இன்னும் சீனிவாசரை தான் இன்னும் காணல. அவருக்காக தான் வெயிட்டிங். உள்ள நிற்கிறாரு. ஓகே, இப்போ சீனிவாசர் அவர்கள் வர. ஓகே, வார பாருங்க சீனிவாஸ். ஆனால் சைடா இல்லை பாருங்க வந்துட்டார். எல்லாரும் வந்து வரவேற்கணும். இப்போ மாலையெல்லாம் போட்டு பாருங்க, எல்லாம் கையட்டுங்க. எல்லாம் வந்து பாருங்க, எல்லாருமே வந்து பூங்கொத்து எல்லாம் கொடுத்து அதை வந்து வரவேற்கணும். எல்லாரும் வந்து வரவேற்கணும். பாருங்க, அப்படி இல்லைங்கடா.
இங்கே சார் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணம் தான் ஸ்பெஷல் தானே. யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது ஒரு தனியாக ஒரு உணர்வு, ஒரு இமோஷன் வருது. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இது என்னோட 2வது வாட்டி இதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வருது. 2015 மானிப்பாயில் நிகழ்ச்சி வந்து இது 2வது வாட்டி. அதுக்கப்புறம் இப்போ தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே வரேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப அவரோட காத்துட்ருக்கேன். யாழ்ப்பாணம் மக்களை சந்திக்கிறதுல எல்லாரும் நல்லா பாடி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹாப்பினஸோட சந்தோஷத்தோடு ஏற்பட்ட விஷயத்தான் நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு கான்சர்ட்டுக்கு எல்லோரும் வாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக காசுக்காக பண்ண வேண்டியது பண்ணிட்டு இந்த கான்சர்ட் வந்து நல்ல காசுக்காக பண்ணுறோம். மெடிக்கல் ஃபேக்டர் பஸ் வாங்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். எப்படியான சாங் எதிர்பார்க்கலாம் சார்? என்ன நான் என்னோட பாட்டு பாடுவேன், அப்புறம் மற்ற பாட்டு பாடுவேன். ஓரிரு வரிகள் சார். ஜீவன் இருக்காங்க, நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்கும். எப்படிப்பட்ட பாட்டா கண்டிப்பாக வந்து இந்த படைப்பா பாட்டுல மின்சார பாட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் பாடுவோம். பெரிய எதிர்பார்ப்பேன். கண்டிப்பாக பாடுவேன். எங்களுக்கு 2 லைன் பாடணும். எந்த பாட்டு? இல்லை நான் உங்களை பிடிக்க பாருங்க. எந்த பாட்டு சொல்லுங்க, பாடிடுவேன். மின்சார மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். 10 வருஷத்துக்கு முதல்ல அவர் எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறேன் இல்லைங்க. நான் இல்லையா உலகமே மிஸ் பண்ணுறதில்ல. ஆனால் டெய்லி அவரோட பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கோம்ல. நிகழ்ச்சி வந்து அது நல்ல ஒரு விஷயத்துக்கு வேண்டி பண்ணும்போது இது அப்படி தானே பாடணும். அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்க வேணாம். எப்படி எல்லாம் ஈழத்தமிழ் பாடகர்கள் சீத்தமிழ் தேங்க்யூ அதை பற்றி ஒரு சில வார்த்தை. ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் இப்போ சபேசன் கலக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு அந்த உணர்வு? ரொம்ப எப்பவுமே எனக்கு Excuse me. Saranya, you come on this side. Hey, Bale. சார் கூட பாடுறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே வந்து மறக்காம சூப்பராக இருக்கும், வந்து என்ஜாய் பண்ணுங்க. வீட்டில் வந்தீங்க, வணக்கம். லாஸ்ட் டைம் அந்த ஒரு நல்ல ஒரு கேட்டு போயிருந்தீங்க, இப்போ மீண்டும் வந்திருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக மறுபடியும் வருது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த வாட்டி இன்னுமே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன ஸ்ரீனி சாரோட யாழ்ப்பாணம் வந்திருக்கோம். ஸோ கட்டாயமாக இது ஒரு நல்ல காஸ்க்காக பண்ணுறதுனால எல்லோரும் வந்து கலந்துட்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியாக ஆகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. பாருங்க, எல்லாருமே வந்து இப்போ வாகனங்களில் ஏறி போய் கொண்டிருக்காங்க. கல்லவி மட்டும் பாட காட்ட முடியுமா? இப்போ வேண்டாமா? சரி, ஓகே. வந்தவர்களை
எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களில் அழைத்து செல்கின்ற இப்போ காட்சி வந்து இடம்பெறுது பாருங்கள். பாருங்க வானத்தில் இப்போ போகிறத வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். ஏர்போர்ட்டுக்கு முன்னுக்கு வந்து இப்போ போகிறாங்க பாருங்கள். தொடர்ச்சியாக வாகனங்களில் வந்து போகிறத வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது. எல்லா பாடகர்களும் வந்து இதில் வந்து போகிறாங்க.